மானாமதுரையில் நடந்த ஆகாஷுடைய மரணம் 9ஆம் தேதி காலையில் நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்றேன். அரசின் தரப்பு ஏகப்பட்ட காவல்துறை அரசு மூத்த வழக்கறிஞர், நான் மதிக்கின்ற வழக்கறிஞர் அஜ்மல் கானிடம் இது ஒரு பாலத்திலிருந்து அவன் விழுந்து ஒரு 40 அடி பாலத்திலிருந்து விழுந்து ஏற்பட்ட காயம் என்று கூறினார்கள். போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆர்டர் வாங்கினோம். 10ஆம் தேதி முழுமையா போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. 11ஆம் தேதி காலையில் 7ஆம் தேதி ரிமாண்ட் ஆன ஆகாஷ் குமாருடைய ரிமாண்ட் ஆர்டர் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு நடுவர், ஒரு இளம் நடுவர், மானாமதுரையில் இருக்கக்கூடிய நடுவர் முறையாக பதிவு செய்ததின் காரணமாக உண்மை பாதுகாக்கப்பட்டது. அந்த பையன் பாலத்திலிருந்து விழவில்லை, பாலத்திலிருந்து விழுந்து இது ஏற்பட்டதாக கூறு என்று காவல்துறை மிரட்டினார்கள் என்று கூறி அவரை கண்ணை எப்படி கட்டினார்கள், வாகனத்தில் அவரை எப்படி ஏற்றினார்கள், அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல எப்படி அடிப்பதற்கு தயார் நிலையில் வைத்து எல்லாம் கண் கட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு யார் அடிக்கிறாங்கன்ற கூட தெரியல. இதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஸ்டேட்மெண்ட்ல அவன் சொல்றான். அதுக்கப்புறம் 2 கற்களை வலது காலில் முட்டிக்கு கீழேயும் ஆங்கிளுக்கு மேலேயும் வைத்து அதுக்கு மேல நினைச்ச ஈர சாக்க வைத்து இரும்பு கம்பியால் ஒரே ஒரு அடி அடிச்சாங்க. அந்த கால் எலும்பு 2ஆக முறிந்து விட்டது. நாம் எல்லாம் நிறைய இந்த சம்பவங்கள் கேட்டிருக்கோம். ஆனா தொடர்கிறது இல்லையா? என்னைக்காவது இந்த ஆட்சியில இது போன்ற கால் உடைக்கக்கூடிய போலீஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று இந்த ஆட்சி கூற முடியுமா? முடியாது.